கும்மிடிப்பூண்டிகள், கோவை மாவட்டம் சூலூரில் சென்னை சிறுமி, புதுச்சேரி சிறுமி, திருச்சியில் சிவகங்கை அருகே தஞ்சாவூர் மாவட்டத்தை திருவள்ளூர் சிறுமி. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கும்மிடிப்பூண்டிகள் 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நாள்தோறும் பெண்கள் சமூகத்தில் படுகிற துயரங்கள், அவர்கள் மீது நிகழ்த்தப்படுகிற வன்முறை, ஆதரிக்க மறுக்கிற பெண் மீது அமிலத்தை வீசி கொலை செய்வது, தீ வச்சு கொளுத்தி விடுவது, 6 வயது பெண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி கொலை செய்து விடுவது, 65 மூதாட்டிய பெரிய மகனை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குவது, கேட்டால் கவர்ச்சியாக பெண்கள் உடையணிகிறார்கள். 6 வயசு குழந்தையும் அப்பத்தாவும் என்ன கவர்ச்சியா உடையணி? அதை எதை நோக்கி இந்த சமூகம் நகர்கிறது? எதை நோக்கி? நீங்க பாக்குறீங்க, ஹாசினிங்கிற ஒரு பெண் கற்பழிச்சு கொலை செஞ்சுட்டான். அந்த வீட்டுக்கு நான் போனேன். அவங்க அம்மாவுக்கு என்னால ஆறுதலே சொல்லி முடிக்க முடியல. அவன் 90 நாளில் வெளியில் வந்துவிட்டான். பிணை தாயம் வந்துவிட்டான். இது ஒரு சமூகமே குற்ற சமூகமா மாறிக்கொண்டிருக்கிறது. அது நன்கு விளைக்கணும். செயல் என்பதை அன்பு பிள்ளைகளே சிந்தனைகளின் விளைச்சல். சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல். சமூகம் குற்ற சமூகமாக இருக்கும் போது இந்த குற்றங்கள் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வன்முறைக்கு ஆளாகி, வன்புணர்வுக்கு ஆளாகி பலியாகி கொண்டிருப்பது தொடர்ந்து. இதை சிந்தனையில் இருந்து மாற்ற வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட மாற்றத்திற்கான லட்சிய விதைகளாக, வீரிய விதைகளாக என் தங்கைகள் ஒவ்வொருவரும் மாறி வர வேண்டும் என்பதால் என்னுடைய விருப்பம், ஆசை.